அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோடி மறுபடியும் வந்து பிரதமர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும். தலைவரை காட்டுறாங்கடா, ஏந்துடா, கட்டுடா, வா. நாட்டுக்கு நல்லது அப்போ உள்ளதல்ல வேண்டியது. சில பேர் வந்து எப்படி அது நடந்துச்சு, எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில கவலைகள் இருக்கும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இத்தனை நாள் வந்துட்டு பாஜக வந்து ஒரு ஊழல் கூட பண்ணது கிடையாது, அப்படி ஊழல் பண்ணதை காட்டுங்கடா அப்படின்னு சொன்னவங்களுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஆப்படிச்சிருக்கு சிஏஜி அறிக்கை. அதை பத்தி உங்களுக்கு தெரியும். 2-3 ஊழல்கள் வந்து அதில் வந்து வகைப்படுத்தப்பட்டது. நிறைய லிஸ்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே. மோடி வந்து இந்த தேர்தலில் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், ஏன்டா தோத்துட்டாரா, அவர் தான் ஜெயிச்சு மறுபடியும் பிரதமர் ஆயிட்டாரு, அப்புறம் இப்படி நீ தோல்வின்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. உண்மையாகவே அவங்க தோத்துருந்தா கூட அவங்களுக்கு வந்து சின்னதாக தான் மனசு கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ தோத்ததை விட ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு அவர்கள் வந்து ஆட்சி அமைத்தது. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்றோம், நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். இது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட தோல்விதான். ஓகே, பாஜக வந்து ஏன் வந்து இவ்வளவு கீழே, அதாவது அவங்க வந்து 400 சீட் அடிப்போம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தவங்க ஏன் வந்து வெறும் 200 சில்லற, அது 220 சில்லற மட்டும் தான் கூட்டணியோட சேர்த்து அவங்களால அமைக்க முடிஞ்சுச்சு. கிட்டத்தட்ட இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 200 தான் தானே, 200+ தான் வந்திருக்கு, ஏன் 400 தொடலை அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரசியல்வாதினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக பொய் சொல்லுவாங்க. சரி, ஓகே, குத்து மதிப்பு அப்படி சொல்ல வேணாம், பொதுவாக சொல்றேன். இந்த பொய் சொல்றது அப்படின்றது வந்துட்டு 2 வகை இருக்கு. அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எந்தெந்த இடத்துல வேணா நம்ம பொய் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மனிதனுடைய மானத்தை காப்பாற்றணும் அப்படின்ற இடத்துல பொய் சொல்லலாம். நாட்டு மக்களுடைய உயிரை, நல்லவர்களுடைய உயிரை காப்பாற்றணும்னா பொய் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஏழைகளுடைய அவங்களுடைய அந்த நிலையை மாற்றுறதுக்கு வேணா பொய் சொல்லலாம். இந்த 3 பொய்கள் வந்து நம்ம சொல்லலாம். ஏழைகளுடைய நிலையை மாற்றி அவர்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு பொய் சொல்லலாம். ஸோ இந்த 3 பொய்களை நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த 3க்கு அகேன்ஸ்டா நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் வந்துட்டு பாவம் தான். வள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருவன் வந்து உயிர் பிச்சை கேட்டு வரும்போது அவனுக்கு நீங்க உதவி செய்யறது, அவன் அந்த இடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு பொய் சொல்லி வேற இன்னொருத்தவங்க தான் அவனை காப்பாத்துறதுலாம் வந்து நியாயமான விஷயம் தான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த மாதிரி தான் மோடி அவர்கள் பொய் சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்படி சொல்லல. எனக்கு வேணும்டா. சரி, ஓகே, அவங்க வந்து இன்னொரு பொய் சொன்னாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாலே 99.9% வந்து ஊழலுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் வந்துடும். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்களை ஜீனியை வச்சா கரையாமல் இருக்குமா, கரையும்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் கட்சியை வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ஆட்டையை போடணும்னு தோணும். சரிங்களா? அந்த மாதிரி இவங்களும் ஆட்டையை போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னனால சிஏஜி அறிக்கை வந்து பல குட்டுகளை அவங்க மேலே வந்து வச்சுச்சு. ஓகே, இதுதான் வந்து இவங்களுடைய அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் கம்மியானதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அரசியல் பண்றதுக்காக பிரிவினையை வந்து உண்டாக்குவாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது. இங்கே சவுத் இந்தியாவுக்கு வந்தா தமிழ் போன்ற ஒரு மொழியை பார்க்க முடியாது, ஆகச்சிறந்த மொழி தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு பேசுவாங்க. நார்த்து போயிட்டாங்கன்னா எப்படி ஒரு தமிழ் இங்க வந்து இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு அரசியல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. இது வந்து அப்படியே இந்த நாட்டையே 2ஆ பிரிக்கிற மாதிரியான ஒரு பிரிவினைவாதம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, மொழியை வச்சு பிரிப்பாங்க, இன்னொன்று இனத்தை வச்சு பிரிப்பாங்க, இன்னொன்று வந்து அவர்களுடைய கலாச்சாரத்தை வச்சு பிரிப்பாங்க. இதெல்லாம் பெருசா கூட இதை சமாளிக்க முடியும். ஆனால் அவர்கள் மதத்தை வந்து முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேவலமானவன் கூட வச்சுக்கலாம். ஏன்னா மதத்தை வச்சே அரசியல்லாம் பண்றோம்னா அவன் கண்டிப்பா கேவலமானவன் தானே. இது யாரா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மூக்கு புடப்பா இருந்தா நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். யாரையும் தப்பாலாம் சொல்லல, யார் பண்றாங்களோ அவங்கள சொல்றேன். ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரிவினைவாதம், அதே மாதிரி ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரிவினைவாதம், இதெல்லாம் பேசுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து
மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படி லிஸ்ட்டில் சேர்க்கலாம். பட் அவங்க இன்னும் பிரில்லியன்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணி ஓட்டுல வாங்குவாங்க. ஸோ அந்த வகையில் தான் அவங்களை பிரில்லியன்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, இதை வந்து பிஜேபி பண்ணாங்களா, மோடி அவர்கள் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாரு. உனக்கு கோபம் வந்துருச்சு, ஆனா எனக்கு இன்னும் வரல. வரும் முன்னாடி ஓடி போயிரு. నువ్వు ఏంటో చెప్తున్నావు? ஓ தமிழ் தெரியாதா ராகி பாஸ்? சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து மற்ற கட்சி மாதிரி மறைமுகமாலாம் வந்துட்டு மத பிரிவினைவாதம்லாம் பேச மாட்டாங்க. டைரெக்டாக பேசிடுறது. இப்படிதான் பேசிடுவாங்க. ஒரு கொரோனா வர டைம்ல வந்துட்டு உடையை வைத்து அடையாளம் கண்டுபிடிங்கன்னு சொன்னது, இது வச்சுலாம் பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அது பற்றுன்னு சொல்றதை விட இஸ்லாமிய வெறுப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இது ஒரு தப்பு. அது சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷன்ல வந்து இத்தனை சீட்டு கம்மியானதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றதுல ஒரு காரணம் சொன்ன இந்த சிஏஜி அறிக்கை. இரண்டாவது வந்து இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசினது. மூன்றாவது அவர்கள் வகுத்த அந்த கேவலமான திட்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், ஓட்டுக்களை அள்ளிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், நம்ம அந்த தளத்துல வலைதளத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு அரசியல் பண்றதை விட கள அரசியல்ல தான் நம்ம முழுக்க வேலை பார்க்கணும், முழுக்க இறங்கி வேலை பார்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள அரசியல்ல கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு வலைதள அரசியல்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இத்தனை நாள் வந்துட்டு மங்கி பாத்னு சொல்லிட்டு இவர் வந்து 10 வருஷத்துல வந்துட்டு மக்கள்கிட்ட இவர் பேசுறதான் மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தலைகீழா மாறிடுச்சு சூழ்நிலை. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவர் யாரு, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இவங்க பேசுறதையுமே இவர் கேட்டாகணும். ஸோ அப்படி ஒரு தலைகீழான ஒரு மாற்றம். இந்த ஜூன் நாள் வந்த அந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மத வெறுப்பு அரசியலுக்கு, ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மண்டையில ஒரு கொட்டு போட்ட மாதிரி ஜனநாயகம் இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்காக காங்கிரஸ் வந்து நல்ல கட்சியான்னு கேட்டீங்கன்னா அது வந்து தனி டாபிக், இன்னொரு பக்கம் போவோம். அவர்கள் மீது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு வந்து அதெல்லாம் வீடியோ பேசணும்னா ஃபுல்லாமே பீப் தான் போடணும், அந்த அளவுக்கு இருக்கு. அதை விட்டுருங்க. பாஜக பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அவன் இன்னும் திருந்தலமாமா. இதுலையும் குறிப்பா மோடி அவர்கள் வந்துட்டு பல இடங்கள்ல வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நாட்டு மக்களுக்காக எல்லா விஷயங்களையும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாட்டு மக்களுக்காக அவர் பண்றது பாஜக காரங்களுக்கு வேணா அது வந்து இனிப்பான ஒரு சவுண்டா இருக்கும். பட் வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்க, நடுநிலையா இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் எப்படி தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அரசியல் செய்யணும் அப்படின்றதுக்காக சாதாரண ஏழை மக்கள், இப்போ நான் ஒன்றும் புரியுற மாதிரி சொல்றேனே, நான் வந்து ஒரு நல்லா படிச்ச ஒரு பையன், இல்லாட்டி நல்ல பிரில்லியண்டா நல்ல சூதுவாதோட கூறுவாரோட இருக்கான் ஒருத்தன், அவன்கிட்ட போயிட்டு நான் வந்து என்கிட்ட இவ்வளோ பணம் கொடு, நான் திருப்பி இவ்வளோ பணம் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், உஷாராயிடுவான். ஆனா அதே கஷ்டப்படுறவன், உண்மையாவே ரொம்ப பாடுபட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வகையில சம்பாதிக்க மாட்டோமோன்னு எங்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய் கேட்டேன்னா அவன் கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய ஏழை இந்திய மக்களை வந்துட்டு ஏமாத்துற விதமா பல வாக்குறுதிகளை வந்துட்டு பாஜக கொடுத்துச்சு. நிறைவேற்றுச்சான்னு கேட்டா நிறைவேற்றலை. உங்களுக்கு தெரியும், அந்த சிஏஜி அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா, அது என்ன சாலை, ஏதோ ஒரு மாலான்னு முடியுமே, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. அந்த நெடுஞ்சாலை திட்டத்துல வந்துட்டு பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ்மான், பிரதம மந்திரியோட ஆயுஷ்மான் திட்டத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேல போலியான நம்பரை கொடுத்து அந்த இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் குற்றச்சாட்டு வந்துச்சு. ஸோ இப்படி அவர்கள் இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ நிறைய பண்ணணுன்றதுக்காக, கண்டென்ட் வேணுன்றதுக்காக இத்தினுண்டா சொல்லி முடிக்கிறேன். அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை நான் அப்படிதான் போய் சொல்லுவேன், நீ ஓட்டு போட்டே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டம் வரைக்கும் மக்கள் பார்த்தாங்க, கோவம் வந்துச்சு, சரி எதிர்ப்பை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் எல்லாருக்குமே ஓட்டை வந்து சதறி கொடுத்துட்டாங்க, நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ பிஜேபிக்கு வந்துட்டு மிகவும் ஒரு கஷ்டமான காலம் தான். ஸோ மோடி அவர்களுடைய உண்மையான முகம் வந்து இந்த தேர்தலில் வந்துட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ வரக்கூடிய நாட்களில் அடுத்த 5 ஆண்டுகளாவது அவர்கள் வந்துட்டு அந்த மத வெறுப்பு அரசியல், இன வெறுப்பு அரசியல், அந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரிலாம் பேசாம ஒரு சமரசமான எல்லா இந்திய மக்கள், இந்திய பிரஜை எல்லாருமே ஒண்ணுதான், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி தான், எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான் அப்படின்றத மனசுல வச்சுட்டு அவர்கள் ஆட்சி நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் மீண்டும் ஒரு பிரதமர், அவரே திருப்பி பிரதமர் வருவதற்கும், காங்கிரஸ் அவர்கள் கட்சியில் இருந்த நேரு அவர்களுடைய ரெக்கார்டை முறியடிப்பதற்கும் அவருக்கு இது வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த்.